ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கு இல்லையா. ஸோ மயிலாடுதுறையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மதுவிலக்கு பிரிவில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கான வாகனம் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் வந்துட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு நடந்தே போன வீடியோ அப்படின்றது காலையில் ஸ்ப்ரெட் ஆகி பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அது வந்துட்டு முக்கியமான ஒரு மாவட்டத்தில் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஏன் வந்துட்டு வேன் இல்லை, ஏன் நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த நேரான மரங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல வெட்டப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நேர்மையா இருந்த காரணத்துக்காகவும் அமைச்சர் பந்தோபஸ்துக்காக தன்னுடைய வண்டியை கேட்டப்ப இல்லைங்க அது வந்துட்டு ஆர்டர் இல்லாமல் கொடுக்க முடியாது, நீங்க ஒன்று அதுக்கான முறையான ஆர்டர் அப்படின்றத போடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வண்டியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசினதுக்காகவும் தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாகனத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவரை அலைய விட்டுருக்காங்க அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா காவல்துறைக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசினாலும், இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேர்மையான அதிகாரிகளும் இருக்கதா செய்கிறாங்க. பட் அவங்க தொடர்ந்து பந்தாடப்படுறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம கண்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடந்துச்சு டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு, அதை தாண்டி வந்துட்டு யார் இந்த டிஎஸ்பி சுந்தரேஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த மதுவிலக்கு பிரிவு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்துட்டு மனித உரிமை ஆணையத்தில் இதே மாதிரி டிஎஸ்பியா 5 வருஷம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அங்கே அவருக்கு இருந்த வெஞ்சன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே அவர் வந்துட்டு இதே மாதிரி நேர்மையாக இருந்து ஒரு சில வழக்குகளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு மயிலாடுதுறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மேலே வழக்கு அப்படின்றது பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வெஞ்சன்ஸ்னால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மயிலாடுதுறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டதுலேருந்தே அந்த மாவட்ட உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு அழுத்தம் அப்படின்றத கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனுடைய ஒரு பகுதியாக தான் பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் தேதி இந்த மந்த் 5ஆம் தேதி இருக்கு இல்லையா, ஜூலை 5ஆம் தேதி வந்துட்டு முதலமைச்சர் இங்கே வரப்போறாரு. அதுக்காக வந்துட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய மெய்யநாதன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்காக உங்களுடைய வேலை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேஷன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வந்துட்டு நீங்க எனக்கு இந்த உத்தரவு அப்படின்றதே போட முடியாது, எஸ்பி கிட்ட சொல்றாரு, இந்த உத்தரவு அப்படின்றது நீங்க எனக்கு வந்துட்டு போட முடியாது, இப்போ வாய் மூலியமா சொன்னதை வந்துட்டு ஆர்டர் காப்பி மாதிரி வந்துட்டு எனக்கு கொடுங்க. ஏன்னா இதே ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பையனை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஜிபி ஜெயராம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு இஷ்யூல சிக்கியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நீங்க வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆர்டர் காப்பி கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் என் வண்டியை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை விட்டு மறுபடியும் 7ஆம் தேதி அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூருக்கு வேற ஒரு டிஎஸ்பி பந்தோபஸ்துக்காக போகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த டிஎஸ்பியை வந்துட்டு மயிலாடுதுறைக்கு வர வச்சு அவருடைய வாகனம் இருக்கு இல்லையா, அவருடைய காரை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா மெய்யநாதன் அவருடைய செக்யூரிட்டிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை அவருக்கு அனுப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இவரை வந்துட்டு திருச்செந்தூர் பந்தோபஸ்து போடுறாங்க. திருச்செந்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரவரை கூப்பிட்டு மறுபடியும் திருவாரூருக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே பந்தோபஸ்து போடுறாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் தேதி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாரு அவருடைய ஆஃபீஸ்க்கு. அப்படி வர வழியில பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அமைச்சருக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் வண்டியினுடைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காரை புரிஞ்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கார் இந்த இஷ்யூ வெளியே வந்து மீடியாஸ்ல பேசக்கூடிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் ரிட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட அதிகாரிகள்லாம் வந்துட்டு அவசரமா இல்லை அவர் பொய் சொல்றாரு, நாங்கள் வந்துட்டு முக்கியமான அலுவலுக்காக வாங்கணும், இப்போ திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சாலும் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சுந்தரேஷன் இருக்கார் இல்லையா, அவர் இந்த எல்லா விஷயங்களையும் ஃபர்ஸ்ட்டை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்துட்டு சுந்தரேஷன் இப்படி பந்தாடப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மதுவிலக்கு பிரிவு இருக்கு இல்லையா,
அதில் முக்கியமான பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே முழு கட்டுப்பாட்டையும் பார்த்தோம் அப்படின்னா கையில் எடுத்திருக்காரு. இதனால் வந்துட்டு காரைக்கால் பார்டர் பக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மது பாட்டில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்றத முழுமையாக வந்துட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1200 கேசஸ் அப்படின்றத போட்டு பார்த்தோம் அப்படின்னா 700 பேரை வந்துட்டு ஜெயிலில் அடைச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது ஜெயிலில் அடைச்சாலும் அந்த விஷயத்தை திருப்பி 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 பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்க கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே அந்த அடைச்சு அதை தாண்டி மறுபடியும் ரிப்பீட்டாக பண்ண 5 பேர் மேலே வந்துட்டு குண்டாஸ் அப்படின்றதையும் போட்டிருக்காரு. ஸோ இப்படி ஆக்ஷன் அப்படின்றத எடுத்ததுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவட்ட உயரதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போக வேண்டிய கமிஷன் அப்படின்றதும் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தங்களுடைய எல்லா வருமானத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு அப்படின்ற கோவத்தில் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட உயரதிகாரிகள் அவருக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் அப்படின்றது போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் முடியாது அப்படின்னு சொல்லி சுந்தரேசன் இருக்கும்போது அவரை டைரக்டாகவே கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போய் தான் ஆகணும். அப்படி வளைஞ்சு கொடுத்து போகல அப்படின்னா உங்களை விரலை உடைக்கிற மாதிரி உடைச்சிருவாங்க. ஸோ பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பியை நேரில் கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கோ சிபாரிசு பண்ணி மிரட்டினதாகவும் அதுக்காகவே மன உளைச்சல் இருந்த சுந்தரேசன் இருக்கார் இல்லையா, அவர் விருப்ப ஓய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, விஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது வாங்கிட்டு அமைதியாக வீட்லேயே உட்காந்துடலாம். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம நேர்மையாக நடந்தாச்சு, இவங்க மிரட்டல் விட்டலுக்குலாம் பயந்து நம்ம நேர்மை தவறணும் அப்படின்னா இத்தனை வருஷம் நம்ம நேர்மையாக இருந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஆர்எஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு உண்மையான அதிகாரிகள்லாம் இருந்தும் கூட பார்த்தோம் அப்படின்னா தப்பு செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, தப்பு செய்கிறவங்க வந்துட்டு வெளியில் தெரியும் போது நம்ம எப்படி அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இப்படி உண்மையான அதிகாரிகள் வந்துட்டு தண்டிக்கப்படும் போதும் நம்ம அவங்களுக்காக ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஊடகங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா பாராட்டு அப்படின்றத தெரிவிச்சுதான் ஆகணும். அதுலேயும் குறிப்பா பாலிமர் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு அவருக்கான நீதி அப்படின்றத கிடைக்க வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சுந்தரேசன் பந்தாடப்பட்டிருக்காரு, இன்னும் பல சுந்தரேசன்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பந்தாடப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேலாச்சும் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய சொந்த விஷயங்களுக்காகவும் இல்லை கட்சி விஷயங்களுக்காகவும் இந்த மாதிரி நல்ல உயரதிகாரிகளை பயன்படுத்துறதை நிறுத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.